தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வந்து எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, ஏர்டெல் சிம்ல நம்ம வந்து எதற்காக டாக் டைம் வந்து யூஸ் பண்றோம், அத பத்தி இந்த வீடியோல சொல்றேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஏர்டெல் சிம்முக்கு மட்டும் இல்ல. நீங்க வந்து ஜியோ சிம்மா இருந்தாலும் சரி, விஐ சிம்மா இருந்தாலும் சரி, எல்லா சிம்முக்கும் ஒரே கான்செப்ட் தான். ஓகேவா? டாக் டைம் எதற்காக வந்து யூஸ் பண்றோம், அத எந்தெந்த விஷயத்துக்குலாம் நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணலாம் அப்டின்றத இந்த வீடியோ பார்த்தீங்க அப்டின்னா கண்டிப்பா புரியும். அதேபோல நீங்க வந்து டாக் டைம் வந்து ரீசார்ஜ் பண்ணலாமா, வேணாமா அப்டின்ற ஐடியாவும் இந்த வீடியோவ பார்த்தீங்க அப்டின்னா கண்டிப்பா கிடைக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சின்ன ஒரு அனௌன்ஸ்மென்ட் மட்டும் பண்ணிர்றேன். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, டெலகிராம் குரூப் ஏதாச்சும் வச்சிருக்கீங்க அப்டின்னா, அந்த குரூப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க பை பண்றோம். நீங்க கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, 2023 அல்லது அதற்கு முன்பட்ட வருடங்கள்ல இருக்கக்கூடிய டெலகிராம் குரூப் வந்து வச்சிருக்கணும். அதுல கிரியேட் பண்ண குரூப்பா இருந்தா மட்டும் தான் பை பண்ணுவோம். அந்த மாரி குரூப் நீங்க ஏதாச்சும் வச்சிருக்கீங்க அப்டின்னா, அந்த குரூப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு நீங்க டெலகிராம்ல பெர்சனலா சென்ட் பண்ணலாம். என்னோட டெலகிராம் லிங்க் எல்லாமே கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம இத பத்தி செப்பரேட்டான வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவுமே பாருங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியல அப்டின்னா, இப்போ வாங்க டைரக்ட்டா வீடியோக்குள்ள வந்து போயிடலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நான் ரீசார்ஜ் செக்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். நான் யூஸ் பண்ற ஆப் வந்து பார்த்தீங்கன்னா, ஏர்டெல் தேங்க்ஸ் ஓகேவா? இதுல டாக் டைம் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். நீங்க எந்த சிம் என்டர் பண்ணாலும் சரி, அதாவது விஐ சிம்மா இருந்தாலும் சரி, அல்லது ஜியோ சிம்மா எதா இருந்தாலும் சரி, ஓகேவா? உங்களுக்கு டாக் டைம் வந்து இங்க வந்து ஷோ ஆகும். ஓகே. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ₹10 வந்து இங்க ஷோ ஆகுது. உங்களுக்கு இங்க நெறைய வந்து ஷோ ஆகலாம். 10, 50, 100 அப்படின்னு நெறைய இருக்கு. எனக்கு இங்க 10 மட்டும் தான் ஷோ ஆகுது. உங்களுக்கு நெறைய வந்து ஷோ ஆகலாம். ஏன் அப்படின்னா, நான் வந்து இந்த சிம்ல ரீசார்ஜ் பண்ணல. ஓகேவா? அதனால ஆட்டோமேட்டிக்கா டிடெக்ட் ஆகி வெறும் ₹10 மட்டும் தான் இங்க வந்து காமிக்குது. பட் நீங்க ரீசார்ஜ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நெறைய வந்து இங்க வந்து காமிக்கலாம். ஓகேவா? அது எதற்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா, நீங்க இப்போ ஒரு ஐஎஸ்டி கால் வந்து பண்றீங்க அப்படின்னா, இந்தியால இருந்து அப்ராடுக்கு வந்து யாருக்காச்சும் வந்து நீங்க கால் பண்ண போறீங்க அப்படின்னா, நீங்க நார்மலா இந்தியாக்குள்ள பேசுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையில்ல. அதாவது நார்மலா அன்லிமிட்டெட் காலே போதும். ஓகேவா? அன்லிமிட்டெட் கால் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்தியாக்குள்ளேயே ரோமிங் யூஸ் பண்ணி எல்லா இடத்துலயுமே கனெக்ட் ஆகும். இதுவே இந்தியாக்கு அதர் கண்ட்ரி இருக்கு பார்த்தீங்களா? அங்க நீங்க கால் பண்ண போறீங்க அப்படின்னா, உங்களுடைய டாக் டைம்ல இருந்து தான் பேலன்ஸ் வந்து டிடக்ட் ஆகும். அன்லிமிட்டெட் கால் வந்து வொர்க் ஆகாது. ஓகேவா? அந்த ஐஎஸ்டி கால் பண்றதுக்கு நம்ம வந்து இந்த டாக் டைம் வந்து ரீசார்ஜ் பண்ணுவோம். அதற்கு மட்டும் தான் கேட்டீங்கன்னா, அதற்கு மட்டும் கிடையாது. இப்போ நீங்க நார்மலா ஒரு பேஸ் பிளான் வந்து ரீசார்ஜ் பண்ணி வச்சிருக்கீங்க. எக்ஸாம்பிள் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 189 பிளான் வந்து காமிக்குது. இந்த 189 பிளான்ல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு 21 டேஸ் சேர்த்தே 1 ஜிபி மட்டும் தான் தராங்க. சப்போஸ் இந்த 1 ஜிபிய நான் இன்னைக்கே காலி பண்ணிட்டேன் அப்படின்னா, எனக்கு இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, டேட்டா வந்து யூஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா 0 எம்பி மட்டும் தான் இருக்கும். இந்த சமயத்தில நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அடிஷனலா வந்து பார்த்தீங்கன்னா, நான் டாக் டைம் வந்து ரீசார்ஜ் பண்ண முடியும். ஓகே. அந்த டாக் டைம்லேருந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து நெட் வந்து மைனஸ் ஆகிடும். நான் சொல்றது சரியான எக்ஸாம்பிள் வந்து கிடையாது. ஏன் அப்டின்னா, இப்ப எல்லா சிம்லயுமே நமக்கு டேட்டாக்குன்னு தனியா பேக் இருக்கு. அதனால இந்த எக்ஸாம்பிள் வேணாம் விட்டுருங்க. உங்களுக்கு வேற எக்ஸாம்பிள் வந்து காமிக்கிறேன். நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 300 எஸ்எம்எஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். ஓகேவா? இது 21 டேஸ் சேர்த்தே நம்ம 300 எஸ்எம்எஸ் தான் ஒருத்தவங்களுக்கு வந்து சென்ட் பண்ண முடியும். சப்போஸ் நான் இன்னைக்கே வந்து 300 எஸ்எம்எஸ் வந்து எல்லாருக்கும் சென்ட் பண்ணிட்டேன். நாளைக்கு 301வது எஸ்எம்எஸ்ஸா யாருக்காச்சும் சென்ட் பண்ணணும்னு நெனச்சேன் அப்படின்னா, எனக்கு கண்டிப்பா ஃபெயில் ஆகும். ஓகேவா? அந்த சமயத்தில நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ₹10 வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த ₹10 ரீசார்ஜ் பண்ணேன் அப்படின்னா, நான் சென்ட் பண்ற எஸ்எம்எஸ் இதுலருந்து மைனஸ் ஆகும். ₹1 இல்ல 0.50 பைசே அந்த மாரி வந்து மைனஸ் ஆகும். இதற்காக டாக் டைம் வந்து யூஸ் பண்றோம். ஓகேவா? அது மட்டும் இல்லாம ஒரு சில பேங்கிங் அப்ளிகேஷன்லாம் இருக்கு. அந்த பேங்கிங் அப்ளிகேஷன்லாம் நீங்க ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்டின்னா, பேக்கிரவுண்ட்ல உங்க மொபைல்ல இருந்து ஒரு எஸ்எம்எஸ் வந்து சென்ட் ஆகும். அப்டி சென்ட் பண்ணணும் அப்டின்னா, உங்களுக்கு கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, டாக் டைம் வந்து தேவ. இந்த டாக் டைம்ல இருந்து பார்த்தீங்கன்னா, அது மைனஸ் ஆகும். அதனாலயும் நீங்க வந்து டாக் டைம் வந்து ரீசார்ஜ் பண்ணணும். நான் சொன்ன 3 ரீசன் வந்து புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். 1 எஸ்எம்எஸ் அப்டி இல்லன்னா 2வது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டேட்டா. அப்படி இல்லன்னா 3வது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஐஎஸ்டி பிளான். ஓகேவா? இந்த டேட்டான்றது அடிஷனல் தான். ஏன் அப்டின்னா, இப்ப நெறைய பிளான் வந்து வந்துருச்சு. டேட்டாக்குன்னு தனியா. ஓகேவா? அதனால அத வந்து நீங்க ரீசார்ஜ் பண்ணிக்குவீங்க. அத கன்சிடர் பண்ணிக்க தேவல்ல. மோஸ்ட்லி என்ன ரீசன்க்காக நம்ம ரீசார்ஜ் பண்ணுவோம் அப்டின்னா, இந்த மாரி ஒரு பேங்கிங் அப்ளிகேஷன்ல நம்ம ரிஜிஸ்டர் பண்ண போறோம் அப்டின்னா, நமக்கு வந்து டாக் டைம் வந்து தேவ. அப்டி இல்லன்னா ஒரு ஐஎஸ்டி கால் பண்ண போறோம் அப்டின்னா, நமக்கு வந்து டாக் டைம் வந்து தேவ. இதனால தான் நம்ம வந்து டாக் டைம் வந்து ரீசார்ஜ் பண்ணுவோம். அப்புறம் நமக்கு இந்த எஸ்எம்எஸ் லிமிட்லாம் ஓவர் ஆகுது அப்டின்னா, நம்ம அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எஸ்எம்எஸ் எக்ஸ்ட்ரா சென்ட் பண்ணணும்னு நெனைக்கும்போது, இந்த டாக் டைம் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டாக் டைம் வந்து எதற்காக யூஸ் ஆகுது அப்டின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இப்போ நீங்க பேஸ் பிளானே ஒண்ணு ரீசார்ஜ் பண்ணல. அதாவது இந்த 189ன்றது ஏர்டெலுக்கான மினிமம் ரீசார்ஜ். ஒவ்வொரு சிம்முக்கும் மினிமம் ரீசார்ஜ் வந்து வேற வந்து இருக்கும். இப்போ இந்த மினிமம் ரீசார்ஜே பண்ணாம, நீங்க டைரக்ட்டா ஒரு டாக் டைம் வந்து யூஸ் பண்ணி நீங்க கால் பேசிக்க முடியுமா? மெசேஜ் பண்ணிக்க முடியுமா? அப்டின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா முடியாது. இந்த டாக் டைம் எப்பலாம் நீங்க ரீசார்ஜ் பண்ணலாம் அப்டின்னா, நீங்க ஒரு பேஸ் பிளான கண்டிப்பா ஆக்டிவ்ல வச்சிருக்கணும். அத ஆக்டிவ்ல வச்சிருக்கீங்க அப்டின்னா மட்டும் தான் உங்களால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டாக் டைம ரீசார்ஜ் பண்ண முடியும். ஓகேவா? நீங்க டைரக்ட்டா இந்த டாக் டைம ரீசார்ஜ் பண்ணி நான் கால் பேசிக்கணும் அப்டின்னு நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா உங்களுடைய காசு வேஸ்ட்டா தான் போகும். நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். கண்டிப்பா உங்களுக்கு மினிமம் ரீசார்ஜ் அப்டின்னு ஒண்ணு தந்திருக்காங்க. அத வந்து நீங்க ரீசார்ஜ் பண்ணிட்டு, அதற்கு அடிஷனலா ஆட் ஆனா தான் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு டாக் டைம் வந்து ரீசார்ஜ் பண்றீங்க. அத வந்து கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். இதற்கு முன்ன ஒரு 2, 3 வருஷம் முன்ன பார்த்தீங்கன்னா, நமக்கு டாக் டைம் ரீசார்ஜ் பண்ணாலே கால் போகுற மாரி தான் செட் பண்ணியிருந்தாங்க. நம்ம வந்து பட்டன் ஃபோன்லாம் யூஸ் பண்ணும்போது, நம்ம இந்த மாரி ஒரு ₹30, ₹50 ரீசார்ஜ் பண்ணி தான் நம்ம வந்து பேசிட்டு இருப்போம். பட் இப்போ காமனா வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் ஒரே மினிமம் ரீசார்ஜ் வந்து கொண்டு வந்துட்டாங்க. நீங்க என்ன யூஸ் பண்ணாலும் சரி, உங்களுக்கு கண்டிப்பா ரீசார்ஜ் பண்ணி ஆகணும் அப்டின்றது கொண்டு வந்துட்டாங்க.
இப்ப நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா சிம்முக்கும் சேம் கான்செப்ட் தான். ஓகேங்களா? ஸோ இந்த டாக் டைம எப்பலாம் நீங்க ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அதேபோல எந்த சமயத்தில இது ரீசார்ஜ் பண்ணக்கூடாது அப்படின்றதும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இத பத்தி நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருந்தாங்க. ஓகேவா? நம்ம ரீசார்ஜ் சம்மந்தமா நெறைய வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதில நெறைய பேர் இந்த டாக் டைம் எதற்கு தான் யூஸ் ஆகுது அப்படின்றத கேட்டிருந்தாங்க. இதற்கு முன்னயே இத பத்தி வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த அளவுக்கு தெளிவா சொன்னது கிடையாது. பட் இந்த ஒரு வீடியோல தெளிவா சொல்லியிருக்கேன் அப்படின்ட்டு நெனைக்கிறேன். ஸோ வீடியோ புடிச்சிருந்தது அப்படின்னா, ஒரே லைக்கு கீழ வந்து கமெண்ட் செக்ஷன்ல எப்படி இருந்தது அப்படின்றது ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய்.